எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு முட்டிகள்ல வரக்கூடிய பிரச்சனைகள், முக்கியமா கால் வலி, இடுப்பு வலி, இந்த இடத்துலதான் நமக்கு அதிகமா வலி இருக்கும். காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த இடங்கள் வந்து சீக்கிரமா வீக் ஆயிரும் வயசாக ஆக. எல்லார் பிரச்சனையும் இதாதான் இருக்கும். பல இடங்கள்ல ஒரு திருமண வீட்டுல கூட எல்லாரும் என்ன சொல்றாங்க, உட்கார முடியல, நிக்க முடியலன்னு தான் சொல்றாங்க. எல்லா பெரியவர்களும் நம்ம வீட்டுல ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம் தான். ஒரு 40 வயசு கடந்துட்டாவே இன்னைக்கு எல்லாரும் என்ன சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க, கால் வலியை சொல்ல ஆரம்பிச்சிடறாங்க. இந்த விதைகளை எடுத்துக்கொள்ளுங்க. ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா பெஸ்ட் அண்ட் பெஸ்ட்ன்னு சொல்லலாம். இது வந்து பாத்தீங்கன்னா வெறும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி நீங்க சாப்பிட்டா போதும். ட்ரை ரோஸ்ட்னா என்னன்னா, எண்ணெய் போடாம சும்மா வந்து வானிலையில வணக்கி அதை வந்து ஒரு தீனி மாதிரி எடுத்துக்கோங்க. அவ்வளவுதான். இப்படி எடுத்துக்கிட்டாவே போதும். உங்களுக்கு நார்மலா இருக்கிறதை விடவும் 60% உங்களுக்கு என்ன ஆகுது, வலிமை கூடுது. அப்போ உங்களுக்கு கால் வலி பிரச்சனை, அதுக்கப்புறம் நடக்கும்போது கடக்கு கடக்குன்னு சத்தம் கேட்கறது, உராய்ஞ்சு தேஞ்சு போறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள்ல இருந்தெல்லாம் உங்களுக்கு வந்து விடுதலை கிடைக்கும். அது என்னென்ன விஷயம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ரொம்ப சுருக்கமாவே உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். அதுல முதல் விஷயமே வந்து பாத்தீங்கன்னா ஆளி விதைகள். ஆளி விதைகள் இருக்கு பாருங்க, அதுல ஒமேகா 3 அதிகமாக இருக்காமா. அது மூட்டுகளுக்கு இடையே உள்ள சினோவியல் அப்படின்னு சொல்லக்கூடிய திரவத்தை வந்து அதிகரிக்கும். அந்த திரவம் வந்து அதிகமாறதுனால என்ன ஆகும்னா உராய்வு தடுக்கப்படும். இப்ப ட்ரையா இருக்கிற பொருள் தான் உராய்வு ஏற்படும். இதே வந்து என்ன ஆகும், அந்த இடத்துல வெட்டு இருக்குன்னா உங்களுக்கு வந்து ஆயில்னஸ் இருக்குங்கும் போது அது உங்களுக்கு என்ன ஆகும், அந்த உராய்வை வந்து தடுக்கும். அப்ப நடக்கும்போது சத்தம் வர்றது, நடக்கும்போது வந்து தேய்வு வருது, அந்த உராய்வின் காரணமாக தேய்மானம் ஆகிறது, இதெல்லாம் உங்களுக்கு தடுக்கப்படுது. டெய்லி ஹெல்த் போஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிறுவனம் அவங்க நடத்தின ஆய்வுல வந்து ஆளி விதைகளை யாரெல்லாம் வந்து எடுத்துக்கொள்றாங்களோ அவங்களுக்கு முட்டுகள்ல இருக்கக்கூடிய செயல்பாட்டை வந்து அது 45% அதிகமாக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப நமக்கு நார்மலா உங்களுக்கு இருக்கிறதை விட 45%னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், ஒரு பங்கே வந்து உங்களுக்கு எச்சா கிடைக்கும். அது உங்களுக்கு ஸ்ட்ராங்னஸ் வந்து காலுக்கு கொடுக்கும். அதனால இதை எடுத்துக்கொள்ளுங்க. இன்னும் வந்து சொல்ல போனா இது நம்ம 2 வகையில் எடுத்துக்கொள்ள முடியும். ஒண்ணு வந்து இதை வந்து எண்ணெயே போடாம வறுக்கணும். ஆளி விதைகளை வந்து வறுக்கணும், வறுத்து மென்னு சாப்பிடணும். அதுக்கப்புறம் நீங்க கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி நீங்க சாப்பிடலாம். எவ்வளவு எடுத்துக்கலாம்னா 1 ஸ்பூன் எடுத்துக்கிட்டா போதும். இல்ல நான் வந்து தண்ணியில ஊற வச்சு சாப்பிட்றேன்னு சொன்னா அதுவும் உங்களுக்கு ஈஸி தான். 1 ஸ்பூன் ஆளி விதைகளை 1 கிளாஸ் தண்ணியில ஊற வச்சு அதுக்கப்புறம் அந்த தண்ணியை குடிச்சு போட்டு மென்னு சாப்பிடுங்க. இது எப்ப சாப்பிடலாம்னு பாத்தீங்கன்னா காலையில வெறும் வயிற்றுல சாப்பிடுறது பெஸ்டா இருக்கும். இன்னும் வந்து சொல்ல போனா இது வந்து பித்தப்பை கற்கள் இருக்கிறவங்களுக்கும் ரத்தப்போக்கு வந்து கோளாறு இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா அவங்க இதை தவிர்த்து கொள்ளுங்க. இல்ல டாக்டர்கிட்ட கேட்டுட்டு எடுத்துக்கொள்ளுங்க. ஏன்னா அவர்களுக்கு மட்டும் இது உகந்ததா அப்படிங்கறது அவங்களுடைய டாக்டர் தான் சொல்லணும். அடுத்தது அது இல்லாம பம்கின் சீட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பூசணி விதைகள் இருக்கு. அதுவும் உங்களுக்கு என்ன ஆகும், ரொம்ப வந்து பிரயோஜனமா இருக்கும். ஏன்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா துத்தநாகம் இருக்குது. அது எலும்புகளுக்கு வந்து சரி செய்யறதுக்கான தன்மையுடையதா இருக்கு. இன்னும் அந்த பம்கின் சீட் சாப்பிட்றது மூலமாக இயற்கையான மசகு எண்ணெயாக அது என்ன ஆகுது, உங்க எலும்புகளுக்கு ஒரு வலுவாகவும் அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த உராய்வு ஏற்படுத்தாமலும் இது பாத்துக்குது. இன்னும் இந்த பம்கின் சீட் சாப்பிட்டுட்டு வரனால, பம்கின்னா என்னதுன்னா பூசணிக்காய், பம்கின், அந்த பம்கின் சீட் சாப்பிட்டுட்டு வரனால 35% உங்களுக்கு கால் உடையதுக்குண்டான வாய்ப்புகளை தடுக்குது. பொதுவா எப்ப கால் உடையும்னு பாத்தீங்கன்னா அது ரொம்ப பலவீனமா போயிட்டு இருக்கப்ப கொஞ்சோண்டு கீழே விழுந்தா கூட கால் உடஞ்சிருச்சுருவாங்க. எல்லாருமே கீழே விழுகிறோம், அடிப்படுது, அதெல்லாம் இருக்கு. ஆனா கால் உடையுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா யாருக்கு பலவீனமா இருக்கோ அவங்களுக்கு உடஞ்சு போயிடும். அப்ப நீங்களே சொல்லுங்க. இப்போ ஒரு ஸ்கேல் இருக்கு, அது கொஞ்சம் வீக்கா இருக்குன்னா மடக்கணுமே உடஞ்சிரும். இதே கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்தா என்ன ஆகாது, மடக்கணும்லாம் உடையாது. கொஞ்சம் கொஞ்சம் சேதங்கள் வர்றது வேற, உடையறதுங்கிறது வேற. உடஞ்சா என்ன பண்ணும், நாம தான் வீட்டுல வச்சு பாத்துக்க வேண்டியதா இருக்கணும். அவங்களால வந்து நிக்க முடியாது, நடக்க முடியாது, எந்த வேலையும் செய்ய முடியாம போயிடும். அப்ப இந்த மாதிரியான நிலைமை, அது இடுப்பு எலும்பு உடஞ்சிச்சுன்னா இன்னும் கொடுமை, கால் எலும்பு உடைச்சா அது வேற கொடுமை, இடுப்பு எலும்புனா உட்கார கூட முடியாத நிலைமை, கால்னா வந்து பாத்தீங்கன்னா நடக்கதான் முடியாது. அப்ப இந்த நிலைமையெல்லாம் வந்து இந்த பம்கின் சீட் சாப்பிடறதுனால தவிர்க்கப்படுது. இதை எப்படி சாப்பிட்றதுன்னு கேட்டீங்கன்னா ஒரு கையளவு எடுத்துக்கோங்க, சும்மா ஒரு குத்து எடுத்துக்கோங்க. அதை நீங்க ட்ரை ரோஸ்ட் பண்ணிருங்க. ட்ரை ரோஸ்ட்னா எண்ணெய் போடாம வறுத்துட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸா சாப்பிட்டுக்கோங்க. சும்மா இந்த டீ குடிக்கிற டைம் இல்ல ஒரு 4 மணி டைம் சாயங்காலம் என்ன பண்ணலாம், அதை வந்து அந்த வறுத்த சீட்ஸை வந்து சாப்பிட்டுட்டு நீங்க தண்ணி குடிச்சுக்கலாம். அதே சமயத்துல இதுல அந்த மேல இருக்கக்கூடிய பச்சை கலர் தொல்லியை நீங்க என்ன பண்ணிடணும், பீல் பண்ணிடணும். அதாவது உரிச்சிட்டு தான் சாப்பிடணும். அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறது நீங்க போன்லயே என்ன பண்ணலாம், தேடி பார்க்கலாம். பலரும் வந்து என்ன பண்ணிருப்பாங்க, டாக்டர்ஸ்ல அதை பத்தி தனியாவே போட்டிருப்பாங்க. நாம இன்னைக்கு இன்னும் சில விதைகளையும் பார்க்க போறோம். அதனால நம்ம அடுத்ததுக்கு போலாம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா பம்கின் சீட்ஸ் எடுத்துக்கலாம். இது ஒரு கையின்னு சொல்லியிருக்கோம். அடுத்தது என்னன்னா சியா சீட்ஸ் எடுத்துக்கலாம். எப்படி முதல்ல நம்ம வந்து ஆளி விதைகள் சொன்னமோ, அடுத்தது வந்து பம்கின் சீட்ஸ் சொன்னமோ பூசணி விதைகள், இப்ப சியா சீட்ஸ். இதுல வந்து கொலேஜன் இருக்கு. இது ரொம்ப முக்கியம் எலும்புகளுக்கு. இன்னும் IIMS அப்படின்னு சொல்லக்கூடிய நிறுவனம் சொல்றாங்க
இயற்கையாகவே இது மூட்டு வலிகளை குறைக்கக்கூடியதாக இந்த சியா விதைகள் இருக்குன்னு சொல்லப்படுது. இந்த சியா விதைகளை நீங்க எப்படி எடுத்துக்கொள்ள முடியும்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அதை 1 கிளாஸ் தண்ணியில ஊற வச்சிடணும். முந்தின நாள் நைட்டே ஊற வச்சுறது பெஸ்ட். இல்லாட்டினாலும் சிலர் சொல்றாங்க 1 மணி நேரம் ஊற வச்சா போதும், 2 மணி நேரம் ஊற வச்சா போதும்னு சொல்றாங்க. நல்ல குவாலிட்டியானதா வாங்கி நம்ம என்ன பண்ணலாம், 1 மணி நேரம் கூட ஊற வைக்கலாம். அந்த மாதிரி ஊற வச்சுட்டு அதுல 1 கிளாஸ் தண்ணிக்கு 1 ஸ்பூன் தேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு எடுத்துக்கலாம். இல்ல தேன் கூட சேர்த்தாட்டினாலும் நீங்க அப்படியே எடுத்து சாப்பிடலாம். ஃபர்ஸ்ட் அந்த தண்ணியை குடிச்சு போட்டு அந்த விதையை என்ன பண்ணும், அதுக்கப்புறம் மென்னு சாப்பிடணும். இப்படி நீங்க எடுத்துக்கிறதுங்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும். இது சியா விதைகள். இது இல்லாம இன்னும் 2 விதைகள் இருக்கு. அது என்ன விதைகள்னு சொல்லுங்க பார்க்கலாம். அதுல முதல் ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா எள் விதைகள். எள்ளு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா கால்சியம் 10 மடங்கு அதுல ரிச்சா இருக்கு. நம்ம காலுக்கு அது ரொம்ப 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 முக்கியம். அதான் ஹார்ட்வேர்ட் ஹெல்த் 2025 ஆய்வின்படி அவங்களே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யார் எள்ளை வந்து தொடர்ச்சியாக சாப்பிட்டு வராங்களோ அவர்களுக்கு வந்து என்ன ஆகும், கால் வலி குறைக்கிறது, எலும்புகளுடைய அடர்த்தி 20% அதிகமாகுது. இப்ப எலும்பு முறிவெல்லாம் ஏன் ஏற்படுதுன்னு நம்ம சொன்னோம், பலவீனமா இருக்கிறதுனாலதான் ஏற்படுதுன்னு சொன்னோமா. இது உங்களுக்கு பாத்தீங்கன்னா எலும்புடைய அடர்த்தியை 20% அதிகரிக்குது. இன்னும் 60% முழங்கால் வலியை குறைக்குதாமா. நிறைய பேருக்கு முழங்கால் வலி, முட்டி வலிக்குது அப்படிம்பாங்கல்ல, அந்த 60% வலியை உங்களுக்கு எள் விதைகள் வந்து போக்குது. எள் விதைகள் அப்படின்னா நீங்க வந்து கருப்பு எள் எடுத்துக்கோங்க, அதுதான் ரொம்ப பெஸ்ட். வெள்ளையை விட கருப்பு வந்து பெஸ்ட். அது வந்து என்ன பண்ணலாம், 1 கைப்பிடி எடுத்துக்கலாம். எடுத்து என்ன பண்ணலாம், எள்ளை வந்து வறுத்தரலாம். வறுத்துட்டு நீங்க என்ன பண்ணலாம்னா, அதை நீங்க வந்து சாப்பாட்டுக்கு முன்னாடி காலையில சாப்பாட்டுக்கு முன்னாடி என்ன பண்ணிக்கலாம், சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சுக்கலாம். இல்ல பித்தப்பை பிரச்சனை இருக்கு, சூடு இதெல்லாம் இருக்குன்னா கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. ஒரு ஸ்பூன் 2 ஸ்பூன் மட்டும் என்ன பண்ணலாம், நம்ம எடுத்துக்கொள்ளலாம். 1 கைப்பிடிங்கிறது நார்மலா இருக்கிறவங்களுக்கு. ஆனா பிரச்சனை இருக்கிறவங்களாம் என்ன பண்ணலாம், ஒரு அரைவாசியை நம்ம அதை குறைச்சு கொள்ள முடியும். இது இல்லாம நம்ம வந்து பாத்தீங்கன்னா, இதனால கால் வலி, அந்த நைட்டு தூங்கும் போது கால் பிடிச்சுக்குதுன்னு சொல்லுவாங்கல்ல, கால் கெண்டை பிடிச்சுக்குது, கால் இழுக்குது, டக்குன்னு நான் தூங்க பயந்துட்டு முழிச்சிட்டேன், எந்திரிச்சு நடந்தேன், அப்பதான் என்னுடைய கால் பிடிப்பை விட்டுச்சுன்னுலாம் சொல்லுவாங்கல்ல, அந்த பிரச்சனைகளை இது வந்து முழுசா தீக்குது. அந்த பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கு. அதுவும் மழை கால பனிகாலத்துல அது இன்னும் அதிகமாகவே இருக்கும்னு சொல்லலாம். அதனால இதை எடுத்துக்கோங்க. கடைசியா வந்து பாத்தீங்கன்னா வெந்தய விதைகள். வெந்தயத்துல வந்து உங்களுக்கு என்ன இருக்குது, அயனு, பொட்டாசியம் இதெல்லாமே இருக்குது. வெந்தயத்தை பொறுத்தளவுக்கு 1 ஸ்பூன் பவுடர் எடுத்துக்கலாம். வெந்தயத்தை வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி வறுத்து பொடி பண்ணி வச்சிங்கன்னா அந்த 1 ஸ்பூன் பவுடரை நீங்கள் என்ன பண்ணலாம், தயிர் பாலோட மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம். இல்லை எனக்கு கசப்பா இருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து தண்ணியில் ஊற வச்சு என்ன பண்ணலாம், அடுத்த நாள் மென்று சாப்பிடலாம். ஆக்சுவலாக ஊற வச்சு சாப்பிட்றத விட பவுடரா வந்து இந்த மாதிரி தயிர் கூடலாம் கலந்து சாப்பிட்றது கம்மியாக இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் சாப்பிடலாம். இது உங்களுக்கு எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, கால் தசை பிடிப்புகளை வந்து போக்குது. நம்ம சொன்னோம்ல கால் பிடிச்சுக்குதுன்னு சொல்லுவாங்கன்ட்டு, அவர்களுக்கு இது வந்து இதாக இருக்கும். அதே சமயத்துல இந்த சுகர் பேஷண்ட் என்ன பண்ணலாம்னா, இந்த வெந்தய விதைகள் எடுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிக்கணும். ஏன்னா பொதுவா நீரிழிவு மாத்திரை எடுத்துட்டு இருக்கவங்க, நீரிழிவு நோய்க்கான மாத்திரை எடுக்கிறவங்க ரத்த சர்க்கரையுடைய அளவை வந்து வெந்தயம் குறைக்குதாமா. அதனால வந்து உங்களுக்கு வந்து இது சூட் ஆகுமா அப்படிங்கிறத பார்த்துட்டு எடுத்துக்கிறது உங்களுக்கு நல்லதா இருக்கும். நீங்க டாக்டர்கிட்ட கூட ஒரு வார்த்தை கேட்டுட்டு எடுத்துக்கலாம். அப்ப இந்த 5 விதைகள் ரொம்ப முக்கியம். என்னென்ன விதைகள், ஆளி விதைகள், பூசணி விதைகள், சியா விதைகள், அதுக்கப்புறம் வந்து எள் விதைகள், கடைசியாக வந்து பாத்தீங்கன்னா வெந்தய விதைகள்.